தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. செலினா, இது குறித்தான விவரங்கள் என்ன? தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பிருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரையிலும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இருக்கிறது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதில் காலதாமதம் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் இது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாறி அடுத்து வரக்கூடிய 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து உருவான பிறகு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கரையை கடக்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 12ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.